Students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கணும் 11th accountancyல chapter 13ல illustration 8 பார்க்குறோம். Prepare trading account from the following ledger balances presented by Miss P. Sen as on 31st March 2016. என்ன கேட்டிருக்காங்கன்னா வெறும் ட்ரேடிங் அக்கௌண்ட் மட்டும் போட சொல்லியிருக்காங்க. அதுக்கான பர்டிகுலர்ஸும் வித் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட ஏற்கனவே அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பார்த்துக்கோங்களா அதுவும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இப்படி போடலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தா எப்படி சம் போடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் 1/4/2015. இப்போ இது 1/4 அப்படிங்கிறதுனால இது என்னது ஓப்பனிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் எங்கே வரும்? ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு போடணும். ஓகேவா? டெபிட் சைடு போடுவோம். டெபிட்டாக க்ரெடிட்டாக நோட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக போட ஈஸியாக இருக்கும். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எங்கே வரும்? டெபிட் சைடு வரும். வேஜஸ் வந்து டெபிட் சைடு வரும். நெக்ஸ்ட்டு கேரேஜ் இன்வர்ட் எங்கே வரும்? டெபிட் சைடு வரும். ஃப்ரைட் வரும், டெபிட் சைடு வரும். நெக்ஸ்ட்டு சேல்ஸ் வந்து எங்கே வரும்? கிரெடிட் சைடு வரும். ரிட்டர்ன் இன்வர்டு அப்படின்னா என்ன? நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிவிட்டு ரிட்டர்ன்ஸ் என்ன ஆகுது? இன்வர்ட் ஆகுது, உள்ளே வருது. சேல்ஸ் பண்ண அமௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் வருது, அப்போ இன்வர்டு உள்ளே வருது. அப்போ இது என்னது? சேல்ஸ் ரிட்டர்ன், அதனால கிரெடிட் சைடு போகிறோம். நெக்ஸ்ட்டு ரிட்டன் அவுட்வர்ட். நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், திருப்பி நம்ம குட்ஸ் என்ன பண்ணுறோம்? ரிட்டன் அவுட்வர்ட் வெளியில் போகுது, அதனால் இது பர்ச்சேஸ் ரிட்டன் நான் டெபிட் சைடு போகிறோம். நெக்ஸ்ட்டு கேஸ் அண்ட் ஃபியூயல், அதுவும் டெபிட் சைடு வரும். ஓகேவா? இப்போது இது என்னென்னதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஆன் 31st March 2016. இது ஓப்பனிங் ஸ்டாக் உள்ளே கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து க்ளோசிங் ஸ்டாக். இது க்ளோசிங் ஸ்டாக்கு வெளியில் கொடுத்துருக்காங்க. இது எங்கே வரும்? ட்ரேடிங்கில் கிரெடிட் சைடு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் என்ன ஆகிருக்கு? அவுட்ஸ்டாண்டிங் ஆகிருக்கு. அவுட்ஸ்டாண்டிங் டியூவில் இருக்குது. அப்போ டியூவில் இருந்தால் அதை என்ன பண்ணும்? வேஜஸோடு ஆட் பண்ணி போடணும். அப்போ இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, நோட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு கேஸ் அண்ட் ஃபியூயல் வாஸ் பெய்டு இன் அட்வான்ஸ். அதாவது ஏற்கனவே அவங்க என்ன பண்ணிட்டாங்க? கேஸ் அண்ட் ஃபியூயலுக்குள்ள அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம ஏற்கனவே வந்து பே பண்ணியிருக்காங்க, அதனால் என்ன பண்ணணும்? லெஸ் பண்ணணும். அதுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஓகேவா? இப்போ எப்படி போடலான்னு பார்ப்போம். ஹெட்டிங் எழுதிங்க. ஃபைனல் அக்கௌண்ட்டுக்கு டபுள் சைட் போடுவோமா? டபுள் சைட் டெபிட் கிரெடிட் போட மாட்டாங்க. இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2016. ட்ரேடிங் அக்கௌண்ட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க, அதனால் ட்ரேடிங் அக்கௌண்ட் மட்டும்தான் போடுறோம். நான் சொன்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் உள்ளது 2 இடத்துல வந்து அப்பியர் ஆகும். இப்போ ஒன்று ட்ரேடிங் இல்லை பேலன்ஸ் ஷீட்டில் அப்பியர் ஆகும், இல்லை பிஎன்எல் இல்லை பேலன்ஸ் ஷீட்டில் அப்பியர் ஆகும். இங்கே வெறும் ட்ரேடிங் மட்டும் தான் கேட்டிருக்காங்க, அதனால் ஒரு இடத்துல எப்படி அப்பியர் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணுவோம்? ஃபார்மேட் படி ஓப்பனிங் ஸ்டாக் போடும். ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? சம்மில் 10,000 என்ட்ரு பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? பர்ச்சேசஸ் இருந்தால் பர்ச்சேஸ் போடுவோம். பர்ச்சேசஸ் இருக்குது 1,60,000 இருக்குது. அதுக்கு என்ன இருக்குது? அட்ஜஸ்ட்மெண்ட் ரிட்டன் இன்வர்டு இருக்குது, அதையும் நோட் பண்ணிங்க. ரிட்டன் அவுட்வர்டு இருக்குது. ரிட்டன் அவுட்வர்டை லெஸ் பண்ணணும். அதாவது பர்ச்சேஸ் ரிட்டனை லெஸ் பண்ணி போடணும். 1,60,000லேருந்து 10,000 லெஸ் பண்ணிங்கன்னா 1,50,000. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டெபிட் சைட் போட வேண்டியது வேஜஸ் இருக்குது. வேஜஸ்க்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. வேஜஸ் எவ்வளவு? 30,000. அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னாலே ஆட் தான் பண்ணணும், ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா டியூவில் இருக்குது, அதனால் என்ன பண்ண போகிறோம்? அவுட்ஸ்டாண்டிங்கை ஆட் பண்ண போகிறோம். வேஜஸோட அது அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் 4,000 ஆட் பண்ணிங்கன்னா 34,000 என்ட்ரு பண்ணிவிடுவீங்க. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது? சம்மில் கேரேஜ் இன்வர்டு வந்து 10,000க்கு அதே 10,000 என்ட்ரு பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரைட் இன்வர்டு ஒரு 8,000க்கு என்ட்ரு பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு சேல்ஸ் எங்கே வரும்? கிரெடிட்டில் வரும். சேல்ஸ் எவ்வளோ இருக்குது? 3 lakh இருக்குது. அந்த 3 lakhல ரிட்டர்ன் இன்வர்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் எவ்வளோ இருக்குது? 16,000 இருக்குது. அப்போ ரிட்டனை லெஸ் பண்ணி போடணும். 2,84,000 என்ட்ரு பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், கேஸ் அண்ட் ஃபியூயல் இருக்குது. கேஸ் அண்ட் ஃபியூயல் எங்கே வரும்? டெபிட் சைடு வரும். கேஸ் அண்ட் ஃபியூயல்னால் அதுக்கு என்ன பண்ணிருக்கோம்? அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. பெய்டு இன் அட்வான்ஸ், அதாவது முன்னாடியே வாங்கிட்டோம் அதுக்குள்ளே அமௌண்ட், அதனால் லெஸ் பண்ணி தான் போடணும். 8,000லேருந்து 1,000 லெஸ் பண்ணிங்க அப்படின்னா 7,000, அதையும் போட்டோம். நெக்ஸ்ட்டு க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது. க்ளோசிங் ஸ்டாக் எங்கே வரும்? கிரெடிட் சைடு வரும். பை க்ளோசிங் ஸ்டாக்னு 20,000 என்ட்ரு பண்ணிடும். என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த உள்ள அமௌண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதுலேருந்து லெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது கிராஸ் ப்ராஃபிட். இந்த கிராஸ் ப்ராஃபிட் எங்கே போகும்? பிஎன்எலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இங்கே வெறும் ட்ரேடிங் அக்கௌண்ட் கேட்டிருக்கிறதுனால கிராஸ் ப்ராஃபிட் C/Dன்னு பேலன்ஸ் அமௌண்ட் 85,000 என்ட்ரு பண்ணிடும். ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.